வெல்கம் டு விண்டேஜ் ரேட் மோட்டார் சைக்கிள்ஸ் பார்ட் 2க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக 4 ஸ்டோக்ஸ் புல்லட் தான் வந்திருக்கு. என்ன வண்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1970s 80s தான், 90s கூட கிடையாதுங்க. இது ஒன்று தான் 2005. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 350ல் ஓல்ட் சீல் நம்பர் தான் இருக்குது, சரிங்களா. 500 மட்டும்தான் லேட்டஸ்ட் சீரியல் TN22. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 350ல் ஓல்டு சீல்ஸ் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. ரீசனபிள் காசில் வண்டி கொடுக்க போகிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஷோவை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வண்டி ஆஸ் யூஷுவல் லோ பட்ஜெட்டில் புல்லட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இனிஷியல் டைமில் ஒரு 350cc புல்லட்டில் ஓட்டணும், ஒரு லோ பட்ஜெட்டில் ஓட்டணும் அவங்களே இந்த வண்டி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த வண்டியோட இன்ஜின் சூப்பராக இருக்குது. டேப்பர் நாய்ஸ் கேட்கவே இல்லை. இந்த வண்டியில் டேப்பர் நாய்ஸ் கேட்கும், பொதுவாகவே கேட்கும், எல்லா வண்டியிலும் கேட்கும். பட் இந்த வண்டியில் கேட்கல. அவுட்லுக் தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டூல் பாக்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இதே மாதிரி பாக்ஸ் அதில் இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் புதுப்பேட்டில் 2-3 கடையில் பார்த்தேன், நான் போன வாரம் பார்த்தேன், இருக்குது, சரிங்களா. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, சரிங்களா. இப்போது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். 2005 மாடல் தண்டர்பர்டு, சிங்கிள் ஓனரு, 2020 வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்ஜின் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்ஜின் வந்து உண்மையாக சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஓட்டி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஈஸ்ட்ரிப்லாம் எதுவுமே இல்லை. ஒன்று தான் கிக்கர் வந்து சம்டைம்ஸ் இறங்கும் போது கீழே வந்து ஸ்டக் ஆகிடுது. அது ஸ்ப்ரிங்கா இல்லை போர்டில் ஏதோ மாட்டுதா என்னன்னு தெரியல. ஒரு சின்ன சர்வீஸ் தான், அது பெரிய வேலை கிடையாது. கிக்கரு சம்டைம்ஸ் சொல்கிறேன், எப்பவுமே இல்லை, ஏதோ இப்போ ஆகலை. சம்டைம்ஸ் நம்ம கிக் பண்ண சொல்ல சைலன்சரில் போய் மாட்டிக்குது. சைலன்சரில் ஜாம் ஆகலை, உள்ளே ஏதோ ஸ்ப்ரிங்கா இல்லை போல்டான்னு தெரியல. கீர் பாக்ஸ் அவுத்துட்டு அந்த கிக்கருக்கு மட்டும் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி போடுங்க, சரியாயிடும். அலாவில் போட்டிருக்கு, ரெண்டுமே அலாவில் தான். பேக் நம்பர் பிளேட் இல்லை, வாங்கிக்கோங்க. ஃப்ரண்ட் நம்பர் பிளேட் இருக்குது. TN02 வண்டி தான் இது, சிங்கிள் ஓனர் வண்டி, சரியா. நல்லா இருக்குது, விட்டுறாதீங்க. பெயிண்டிங்லாம் நல்லா இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டி, ராயல் என்ஃபீல்ட் ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க. எல்லாமே ஓடுது, சரியா. வண்டி வேணுங்கிறவங்க வர 14ஆம் தேதி வந்துடுங்க. வெறும் 28,500 தான், லோ பட்ஜெட்டு, நல்ல வண்டி, சரியா. விட்டுறாதீங்க. அடுத்த வண்டி பார்க்கலாம். ரெண்டாவதாங்க 1986 ராயல் என்ஃபீல்ட் புல்லட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிசர்ச் நம்பர் பார்த்தீங்கன்னா TCW, டி வந்து கீழே விழுந்துருச்சு, அதான் தெரியல. TCW 3471, இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2018ஓட முடிஞ்சிருக்கு. 3 ஓனர் வண்டி தான். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. தம்பி வந்து ஓட்டு வந்தார் இல்லையா, திண்டுக்கல்லேருந்து இந்த வண்டி ஓட்டு வந்தது. பர்ச்சேஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. 3rd கீரு லைட்டாக ஸ்லிப் இருக்குது. எப்போவுமே ஸ்லிப் இல்லை, சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகுது. அப்புறம் வந்து ஓட்டிட்டு வந்ததுனால ஹெட்டில் வந்து ஆயில் வந்து லைட்டாக லீக் இருக்குது. அது வாட்டர் வாஷ் பண்ணால் சரியாயிடும். நான் வாட்டர் வாஷ் பண்ணல, நான் அப்படியே காட்டுறேன். பட் அங்கே கார்சோனுக்கு ஆயில் லீக் இல்லை. பட் ஓட்டு வந்த இதுவில் லைட்டாக வரதான் அது நார்மலாக எல்லா வண்டியிலும் வர்றது தான். ஹெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த இடம் பாருங்கள் லைட்டாக, ஏன்னா 350 கிலோமீட்டர் ஒரே ஸ்டேஜில் ஓட்டிட்டு வரப்போதால் ஆயில் வரதான் செய்யும். அது எஸ்ஜியாக இருக்கட்டும், ஜாவாக இருக்கட்டும், புல்லட்டாக இருக்கட்டும், ஆர்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சரி, அது நார்மல் தான். நான் அப்போதைக்கு என்ன என் கண்ணில் போகிறதோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 3rd கியர் லைட்டாக ஸ்லிப் இருக்குது, சரிங்களா. நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னென்னா இது வந்து பாயிண்ட் மீட்டர் வந்து ஒரிஜினலுங்க, பாயிண்ட் மீட்டர் ஒரிஜினல். வண்டி வந்து நல்லா இருக்குங்க, இன்ஜின் நல்லா இருக்குது. ஓட்டிட்டு வந்த ப்ரெஷரில் டேப்பெட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அந்த டேப்பெட் சத்து தான் கேட்குது. நீங்கள் டேப்பெட் டைட் பண்ணாக்கா அது அரெஸ்ட் ஆயிரும், சரிங்களா. ஏன்னா நான் லாங் பல வண்டி ஓட்டு வந்தாக்கா புல்லட்டில் டேப்பெட் வந்து எல்லா வண்டியும் லூஸாக தான் செய்யும். ரொம்ப டிக் கேட்க தான் செய்யும். அதான் லைட்டாக கேட்குது. இன்ஜின் ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, 350 கிலோ ஓட்டு வந்தாங்க, அப்போயே பார்த்துக்கோங்க வண்டி எப்படி இருக்குன்னு. 350 கிலோ ஓட்டுன வண்டி இது, சரிங்களா. இதோட காசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக கொடுக்க போகிறேன், 69,500 வாங்க, சரிங்களா. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 69,500 தான். ரொம்ப ரீசனபிளாக படுது. இன்றைக்கி ரேட்லாம் 60-65லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுற வண்டி எடுத்துகிட்டு போய் வந்து ஒரு ஜங்க் மாதிரி வண்டியை ரெடி பண்ணுற தான் நீங்கள் வண்டி கிடைக்குது. அந்த மாதிரி தான் உங்கள் வண்டி கிடைக்குது, சரிங்களா. இப்போ நான் வந்து ஓட்டு போகலாம், நல்லா ஓட்டுன வண்டி, ப்ரூஃப் இருக்குது.
இருக்கிறத தான் சொல்லி விற்கிறேன். என்ன இருக்கும் நான் நேர்மையாக நான் சொல்லி விற்கிறேன். சரிங்களா? வண்டி நல்லா இருக்குது. தேவைப்படுறவங்க 16ஆம் தேதி சேல் அப்போ வந்து வாங்கிக்கோங்க. வெறும் 69,500 தான். இது வந்து 75 85 90 கிடையாது. ரீசனபிள் காஸ்ட்டு, நல்லா ஓடுற வண்டி. 69,500 நான் தரேன். சரிங்களா? அடுத்த வண்டி பார்க்கலாம். மூணாவதாங்க 1988ங்க டிஏஜி. ஆமாம், ஒரு விண்டேஜ் புல்லட் தான் சேல்ஸுக்கு பார்க்குறோம். 2 ஓனர் வண்டி. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2021, 2 வருஷம் தான் எஃப்சி முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. நல்லாயிருக்கும், இன்ஜினும் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருச்சியோ சேலமோ அங்கேருந்து எனக்கு வண்டி வந்துச்சு. எனக்கு இந்த வண்டி எனக்கு அளவு தமிழ்நாட்டில் வண்டி அனுப்புகிறாங்க. அளவு தமிழ்நாட்டில் வண்டி அனுப்புகிறாங்க. வண்டி இங்கே வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் சப்போர்ட்டில் தான் என்னால் இவ்வளோ வண்டி கொண்டு வந்து மக்களுக்கு ரீசனபிளாக ப்ரைஸ் கொடுக்க முடியுது. நீங்கள் எனக்கு ரீசனபிளாக கொடுக்குறதுனால தான் நான் உங்களுக்கு ரீசனபிளாக கொடுக்க வேண்டிய இருக்குது. ரொம்ப நன்றி. என் நம்பி வண்டி இவ்வளவும் எனக்கு நீங்கள் கொடுத்ததில் ரொம்ப நன்றி. சேலுக்கு பார்க்கலாம். இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வண்டியில் என்ன ஒரு ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னா கஸ்டமரு கார்பரேட்டர் வந்து மாற்றிருக்காங்க. புல்லட் கார்பரேட்டர் போடலை. இந்த வண்டி பீட்டெக் கேட்கலாம், நல்லாயிருக்கும். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலி நான் வந்து கஸ்டமரை கேட்டேன், எதுக்குங்க கார்பரேட்டர் மாற்றினீங்க? ஏதோ கார்பரேட்டர் போட்டிருக்காங்க. இது 150cc 100cc கார்பரேட்டராக போட்டிருக்காங்க. அப்படி போடக்கூடாது தான். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போது புல்லட்டில் வர ஜெட்டு சைஸ் என்னவோ அந்த ஜெட்டு சைஸுக்கு இந்த கார்பரேட்டர் ஜெட்டை ஆல்ட்ரு பண்ணி தொலை போட்டு அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் குடிக்கிற மாதிரி இதை ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள், வண்டி அடைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு நார்மல் 350cc கார்பரேட்டரில் ஓட்டினா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ ஈக்குவல் டு அது ஈக்குவல் தான் இருக்குது. நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கார்பரேட்டரை ஓட்டலாமான்னு கேட்டால் ஓட்டலாம். ஏன்னா ஜெட் சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் ஃப்ளோ அதுக்கேற்ற மாதிரி தான் போகுது. நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா, மைலேஜ் வந்து எவ்வளோ வருது நான் செக் பண்ணேன். ஒரு 2 நாள் நான் தான் ஓட்ட வச்சுக்கோங்களேன். பெரிய வித்தியாசம் இல்லை. நார்மலாக வர கார்பரேட்டரில் என்ன மைலேஜ் வருதோ அந்த மைலேஜ் தான் இதுக்கும் வருது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதே போட்டிருக்கலாம். இதை போட்டிருக்காங்க. எனக்கு மைலேஜ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35 வந்தால் நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். கரெக்டாக சொல்ல போனால் மைலேஜ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 27 30 தான் வந்து சிட்டியில். மேபி ஹைவேல 35 38 வரலாம். சிட்டியில் வந்து நார்மலாக புல்லட்டில் என்ன கார்பரேட்டர் என்ன மைலேஜ் வருதோ புல்லட் ஒரு கார்பரேட்டர் போட்டால் அதே மைலேஜ் தான் இதுக்கும் வருது. வேணுங்கிறவங்க நீங்கள் புல்லட் கார்பரேட்டர் போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து புது கார்பரேட்டர் தான் போட்டிருக்காங்க. பாருங்கள், ரேவ் பண்ணுறேன், எதுவுமே மிஸ் ஆகலை. நல்லா தான் இருக்குது. ஓல்டு நம்பரு. இன்ஜின் உண்மையாக சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் நான் ஒரு 60-70% நான் சொல்லுவேன். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 75,500 சரிங்களா? இதோட காஸ்ட்டு 75,500. வண்டி நல்லா இருக்குது. இன்ஜின் நல்லா இருக்குது. எஃப்சி வந்து இப்போ தான் முடிச்சு. இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. எஃப்சி காசு பெரிய இது வராது. இந்த வண்டி வேணுங்கிறவங்க 14ஆம் தேதி February சேல் டேட் வந்துடுங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் கொடுத்துட்றேன். அடுத்த வண்டி பார்க்கலாம். நல்லாவதாங்க 1979 மாடல் புல்லட் தான் பார்க்குறோம். 4th வெஹிக்கிள் 1979 புல்லட். இது வந்து B1 கிடையாது. B1க்கு அடுத்து E1 இன்ஜின், ஸ்டாண்டர்ட் இன்ஜின் சொல்லுவாங்க. B1 வந்து 76 77 78 வரைக்கும் வந்துச்சுங்க கடைசியாக. ஆக்சுவலி இப்போ 76 தான். சேல் ஆகாத வண்டி வந்து 77 78 ஒரு விற்கும் பார்த்தீங்களா. 78 கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. 78 ரொம்ப ரேரு. 77 அது கொஞ்சம் ரேரு. பட் 76 நிறைய வண்டி வந்துருக்கு. 76 வரைக்கும். இது வந்து 79 B1 கிடையாது. E1 ஸ்டாண்டர்ட் இன்ஜின் இது. சரியா? எஃப்சி வந்து 2001 முடிஞ்சிச்சிங்க. ஆனால் லைஃப் டேக்ஸ் வண்டிங்க. சரிங்களா? லைஃப் டேக்ஸ் வண்டி. நிறைய வண்டி லைஃப் டேக்ஸ் சொல்ல விட்டுட்டானா? ஆமாம், இது லைஃப் டேக்ஸ் வண்டி. சரியா? இது வந்து லைஃப் டேக்ஸு. எஃப்சி காஸ்ட்டு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ரூபா வரும். ஏன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம். அதனால் வந்து எஃப்சி காஸ்ட் வந்து 5 ரூபா அப்ராக்ஸாக என்னோட கணிப்பு. ஏன்னா டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜாஸ்தி இன்னொரு 10 ரூபா ஜாஸ்தி வரும். டேக்ஸ் கட்டாதனால உங்களுக்கு வந்து அது மிச்சம். ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். உண்மையிலே இந்த இன்ஜின் நல்லா இருக்குங்க. இந்த இன்ஜின் நல்லா இருக்கும். இந்த வண்டியோட இன்ஜினு, புல்லிங் பவரு, பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஓட்டி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இப்போது வார்ம் ஆச்சுன்னா ஐலி நிற்கும். இன்ஜின் ஓரளவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2 அலாவில் போட்டிருக்கு. மெட்கார்டு வந்து ஸ்டாண்டர்ட் இல்லை, அலாவிலுக்காக மாற்றிருக்காங்க இல்லையே. ஸ்டாண்டர்ட் மெட்கார்டு போடலாமே. நீங்கள் வேணால் ஸ்டாண்டர்ட் மெட்கார்டு போட்டுக்கோங்க, வண்டி இன்னும் முழுசாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் மெட்கார்டு இல்லாதனால பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இந்த மெட்கார்டை தூக்கிட்டு ஸ்டாண்டர்ட் மெட்கார்டு நல்ல ஒரு விலை வரும் பார்த்தீங்களா. இப்போ இது எப்படி வருது, மற்ற வண்டிக்கெலாம் நம்ம புல்லட்லாம் பார்த்துருப்பீங்களே, ஏன்னா வண்டி இன்னும் நல்லாயிருக்கும். 1970s மாடல் புல்லட். 70sனா 79, 70s, 66, 70sனா 70s தான் சொல்லுவாங்க. 79 மாடல் புல்லட். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 78,500 தாங்க. 78,500 ரூபா தான். இன்ஜின் ரொம்ப தரமாக இருக்குது. கஸ்டமர் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே ஓட்டலாம். எஃப்சி மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா. பேட்டரி புது பேட்டரி போட்டிருக்காங்க, பேட்டரி பில்லாம் என்கிட்ட இருக்குது சரிங்களா. இதோட காஸ்ட் 78,500 தான். சேல் டேட் வந்து 16 February. ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வாங்க, இந்த வண்டியை கொடுத்துட்றேன். அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்துங்க 1985ங்க TMB 6105 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒரு பக்காவான விண்டேஜ் புல்லட்டு. 2 ஓனர் வண்டி தான். எஃப்சி வந்து 2028 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து February மாதம் எண்டோட முடிய போகுதுங்க. இந்த மாதம் February எண்டோட முடிய போகுது. இப்போதைக்கு கரண்ட்டில் தான் இருக்குது சரிங்களா. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருங்க, ஒரு நல்ல டாக்டரு. ரொம்ப ஒரு என்னோடய ஓல்டு கஸ்டமர் அவர். நான் ஃபஸ்ட்டு கேரேஜ் சின்ன கடை ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு பழக்கம். நான் பஃபிங்லாம் போடுவேன், பஃபிங்கு பாலிஷ்லாம் போட்டுருந்தேன். அப்போ நான் ஃபைண்டருக்கு பஃபிங் பாலிஷ் எல்லாம் சேர்த்து பண்ணுவேன். காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணுவேன். ஒரு பிடிச்சி பண்ணுவேன். நான் ப்ராஃபிட் 2வது தான். ஒரு ஆசையாக பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து எல்லா வண்டியும் தொடுற மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீலுக்காக நான் எல்லா வண்டியும் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இந்த வண்டி எனக்கு அப்பப்போ வந்து பண்ணிட்டு போவார். பழக்கம் இருக்குது எனக்கு. அவர் அவ்வளோ நாள் எனக்கு அவர் பழக்கம். இப்போ தான் அவர் வந்து கூப்பிட்டு, பிரவீன் வண்டியை நான் கொடுத்துட்றேன், நீ எனக்கு வாங்கிக்கோ. நீ யாருன்னா மக்களுக்கு யாருன்னா வராங்க இல்லையா, ஒரு கஷ்டப்படுற பசங்க ஒரு வண்டி கிரேஸோட இருக்காங்களே, அவங்ககிட்ட வண்டி கொடுப்பான்னு நானே இப்போ வாங்கிட்டு வந்தேன். அவருக்கு நான் மோஸ்ட்லி எங்கேயும் நான் போக மாட்டேன். இவர் சாருக்காக நான் போயிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல வண்டி. இன்ஜின் தரமாக இருக்கும். டைம் சர்வீஸ் பண்ணிடுவார். பேப்பர் எப்ஸ்லாம் கரெக்டாக வச்சுப்பார். எல்லாமே நீட்டாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த வண்டியில் எனக்கு என்ன பிடிக்கலனாக்கா, இந்த வண்டி அவர் ஒரு 2-3 சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி டயர் வந்து அவெஞ்சர்ஸ் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து இந்த மெட்கார்டு வந்து அவரே ஆல்ட்ரு பண்ணி செஞ்சுருக்காரு. அப்புறம் another one ஹேண்டில் பார் பெருசு போட்டிருக்கு. இந்த 3 தான். அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா, உட்கார சொல்ல எனக்கு சொல்கிறேன், நான் வந்து 6.1 ஃபுட். நான் எனக்கு ஒரு அன்ஈஸியாக நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு புல்லட்னா எப்படி இருக்கணும், நல்லா ஒரு ஜெய்ஜென்டிக்காக இருக்கணும், எப்படி இருக்கணும். இது வந்து கொஞ்சம் சாப்பர் ரேஞ்சில் அவர் ஸ்டைல் ரெடி பண்ணுறேன். பட் அது அவரோட விருப்பம், நான் அதை தப்பு சொல்ல. பட் இது வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவ். இப்போது உங்களுக்கு இது ஓகே, நீங்கள் ஒரு 5.8 இருக்கீங்க, 5.6 இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு இந்த வண்டி பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்குது. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஆர்டர் பண்ண வேணாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புல்லட்டை வாங்கி அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி இன்னும் பண்ணி செலவு பண்ணி பண்ணிருப்பாங்க. ஆனால் இது யாருன்னா, நீங்கள் அந்த ஹைட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புல்லட் ஓட்டணும் ஆசை, ஒரு நல்லா ஃபீல் பண்ணணும், நீங்கள் புல்லட்டோட ஃபீல் பண்ணணும், ஒரு ஆல்ட்ரேஷன் நீங்கள் வாங்கி பண்ணுறதுக்கு செலவு மிச்சம் பண்ணுறது இல்லாமல், இப்போ இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டியை நீங்கள் வந்து தேர்றீங்கனாக்கா இது உங்களுக்கு ஆப்டான வண்டியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே பக்கவாக இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள், இன்ஜின் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஐடிங் இன்ஜின் சூப்பராக இருக்குது. இன்ஜினு மணி போல் ஆடும் வண்டி. எனக்கு கம்ஃபர்டபுளே இல்லை உட்காந்து அடிக்கிறதுக்கு. அதெல்லாம் வாமாச்சுன்னா நீங்கள் அந்த பீட் ஃபீல் பண்ணலாம். கேட்குதா? வெறும் எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் தான் கேட்கும். இன்ஜின்ஸ் ஆடுறது கேட்கவே கேட்காது. இன்ஜின் நாய்ஸ் எதுவும் கேட்காது. அவ்வளோ நீட்டாக இருக்குது வண்டி. ஓட்டம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த வண்டி வாங்குறவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் விற்கிற வண்டி எல்லாத்துக்குமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட்டு. இந்த வண்டிக்கு இன்னும் சரிங்களா. ஏன்னா அவர் நம்மளால் எந்த இதுவும் வரக்கூடாது. அவருக்கு யாருக்குமே சரி, அவருக்கு மட்டும் இந்த ஓனருக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட வாங்குகிற எல்லா வண்டி ஓனருமே எனக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் சீக்கிரமாக நேம் ட்ரெஸ்ஸாக பண்ணிவிடுங்க. உங்களுக்கு 1 month டைம். சரிங்க. இந்த வண்டியோட காஸ்ட் நான் சொல்லிடுறேன். பேப்பர் எஃப்சி எல்லாமே கரண்ட்டு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 86,500 ரூபாங்க. சரியா, 86,500. வண்டி அவுட்லுக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் இன்ஜின் நல்லா இருக்குது. திருப்பி நீங்கள் பண்ண பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் வீலை மாட்டிட்டு லிஃப்ட் பண்ணாக்க திருப்பி அந்த பழைய லுக் வந்துடும். சரிங்களா. அடுத்த வண்டி பார்க்கலாம்.
நம்ம சீரியஸில் கடைசி வண்டி, நம்ம எப்பவுமே கடைசி வண்டி ஒரு மாசான வண்டி தான் நம்ம போடுவோம். அந்த வகையில் இவரும் அதில் குறைஞ்சது இல்லை. டாப் ஹெட்டுன்னு சொல்லலாம். புல்லட்டில் டாப் ஹெட்டு புல்லட் G2 மாடல். நான் G2 மாடல் போட்டு கடைசியாக எத்தனை மாதம் ஆச்சுன்னா, இல்லைங்க வருஷக்கணக்கு ஆயிடுச்சுங்க, 1-1.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் வெளியே கொடுத்துருந்தேன் 1-10 நல்ல வண்டி, நல்ல வண்டியை. நீங்கள் பாருங்கள், நம்ம வீடியோஸ்லாம் இருக்கும் நம்ம வீடியோஸில் இருக்கும் பாருங்கள், ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்கள், ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். 1-10 1-18 ரீஸ்டோர் பண்ண வண்டியை கொடுத்துருந்தேன். B1 G2 இன்ஜின்லாம் சூப்பரான வண்டியை கொடுத்துருந்தேன். வாங்கிட்டு போயிருந்தீங்க, ஹாப்பியாக வாங்கிட்டு போயிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த உங்களுக்கு நான் கொடுக்குறதில்ல. அதுக்கப்புறம் வண்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் சொல்கிறேன் எம்சில் வண்டியே கிடைக்கல. இப்போ வந்து ஜாவா கொடுத்தேன். இப்போது இந்த வாட்டி இப்போது தான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஜாவா எம்சில் போட்டிருப்பேன். இந்த சீரியஸில் MSM போடுறேன். இதுக்கப்புறம் எப்போ போடுவேன்னு தெரியாது. வெளியெல்லாம் கேட்க முடியலங்க ரேட்டு. நேற்று கூட ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து ஃபோட்டோ அமுச்சு கேட்குறாரு, இந்த வண்டி எம்சிஎல் வண்டி வந்திருக்குங்க வாங்கலாமா கேட்டதுக்கு. எவ்வளோன்னு கேட்டேன். 2.20 நாங்கள் வண்டி 2.20. ஆனால் அதில் நிறைய சேஞ்சஸ் நிறைய இருக்குது. அது முதல்ல அது G2 வண்டியே அது இல்லை. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், G2 வண்டி இல்லைங்க, இது வந்து வேறு வண்டி தான், இது வேறு இன்ஜின் இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து எடுங்க. இது G2 இல்லை. அதுவும் G2 வண்டியே இருந்தாலுமே அந்த வண்டிக்கு இந்த ரேட்டு அது வந்து சூட்டபிள் கிடையாது. 2.20லாம் ரொம்ப ஜாஸ்தி. இன்னொரு நீங்கள் 1 லேக் போட்டிங்கன்னா என் பிஎஸ்ஏவே கொடுத்துருவோம் நான். 1938 மாடலு, விண்டேஜ், பியூர் விண்டேஜ், வேர்ல்டு வார் 2ல் ஓடின வண்டி அது. இன்றைக்கும் ரன்னிங்கில் தான். 100 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போவும் ஓடிட்டு தான் இருக்குது வண்டி. அது எதுவும் வீடியோலாம் போடலை, ஓட்டுறேன், நல்லாவே இருக்குது வண்டி. அது இன்னும் ஒரு வருஷம் போட்டால் நான் அதுவே கொடுத்துருவேன். சரிங்களா, 3 இதை கொடுத்துருவேன் நான். அது தனியாக வீடியோ போடுறாங்க. நம்ம பிஎஸ்ஏக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சரி வீடியோ போடுறேன், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். சரியா? அப்புறம் என்னங்க, ஆமாம், ஏன் அந்த ரேட்டு கொடுத்து வாங்குறீங்க? நானும் கேட்டேன். அவ்வளோ ரேட்டு குறையாதுங்க, நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள், அடுத்த வீடியோ வருது. ஒரு ரேட்டு நான் நல்ல வண்டியை, ஒரிஜினல் வண்டியை நான் போடுறேன் பாருங்கள். நான் அதான் இந்த வண்டி MSM 587. அதுவும் 3 நம்பர் வண்டிங்க. 3 நம்பர் இருக்கிற வண்டி, 4 கிடையாது. வெறும் 587 தான் வண்டி நம்பர். சரியா? இந்த வண்டியோட என்ன மிஸ்ஸிங்னாக்கா, சில 1960ஸோட ஒரிஜினல் பார்ட்ஸ்லாம் மிஸ்ஸிங். சரிங்களா? இப்போ என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மெட்கார்ட் ஒரிஜினல் மெட்கார்ட் இரும்பு மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து இப்போ நிறைய காப்பி வருது, காப்பி வேறு, இது வேறு. இந்த இதில் தான் வந்து இதுக்கேற்ற கார்டு செட் ஆகும். இப்போ இந்த ஆர்டின் மெட்கார்டு கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இதான் மெட்கார்டோட கார்டு. இதெல்லாம் கிடைக்காது. இப்போ நீங்கள் செஞ்சாலும் இது கிடைக்காது, இப்போ செய்யவும் முடியாது. இதெல்லாம் 1970s 60ஸில் வந்தது. இதெல்லாம் இந்த ஹார்டின் போட்டு இது அழகாக நம்பருக்கான அழகாக இது பாருங்க, எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சுங்களா, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்புறம் டூல் பாக்ஸு, ஸ்க்ரூ டூல் பாக்ஸ் வருது. சரிங்களா? ஸ்க்ரூ டூல் பாக்ஸு. அப்புறம் வேறு என்ன, பின்னாடி மெட்கார்டு. இந்த மெட்கார்டு எனக்கு ஒரிஜினலாக காப்பியான்னு தெரியலங்க. ஆனால் இது வந்து G2வில் வர ஓல்டு மெட்கார்டு. சரிங்களா? இது வந்து ஓல்டு மெட்கார்டு, G2வில் வர ஓல்டு மெட்கார்டு. இந்த சீட்டு வந்து செஞ்சு போட்டது தான். ஆனால் என்னவோ செஞ்சு போட்டாங்க, அது எப்படியோ லுக் ஆகிடுச்சு, லேட்டஸ்ட் வண்டி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஓல்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஒரு சைஸு, கொஞ்சம் ஷார்ட்டாக வரும், கொஞ்சம் அழகாக ஸ்லீக்காக வரும். இவங்க அந்த மாதிரி தான் பண்ணி ஷார்ட்டாக பண்ணிருக்காங்க, லேட்டஸ்ட் வண்டிக்கு போகிற மாதிரி பண்ணிருக்காங்க இது. சரிங்களா? அப்புறம் ஹேண்டில் பார் வந்து இது வந்து எலக்ட்ரிக் ஹேண்டில் பார். அந்த W ஹேண்டில் பார் இருந்துச்சுன்னா லுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கிளச் கேஸ் வந்து 5 ஸ்பீடு போட்டிருக்காங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு புதுப்பேட்டில் 400 ரூபா தான் கிளச் கேஸ், நார்மல் கிளச் கேஸ். அதை மாட்டிங்கன்னா அந்த லுக்கு வந்துடும். இன்ஜின் சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்ஜினு. நான் விற்கிறதுக்காக சொல்ல, நான் நல்லா இல்லை, நல்லா இல்லை. நான் எப்பவும் ஓப்பன் டாக் தான், உங்களுக்கு யாராருக்கு தெரியும். இது அவ்வளோ நல்லா இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்குது. ஹெவி கிராங்க் இருக்குது, G2வோட ஹெவி கிராங்க்கு. உட்காடுறேன், பீட்டை கேளுங்க, வெறும் பீட்டு சத்தம் மட்டும் தான் கேட்குது. இன்ஜின் சத்தம் 1% கூட வரல. சூப்பராக இருக்குது இன்ஜின்னு. நீங்கள் ஓட்டிங்கன்னா விட மாட்டீங்க. நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் 80s புல்லட் ஓட்டாலும் சரி, 90s புல்லட் ஓட்டுறவங்களாம் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டியை ஓட்டினீங்கன்னா, என்னடா புல்லட்டாக எப்படி இருக்குது, இதுதான் ஒரிஜினல் புல்லட், இதுதான் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். G2 இன்ஜின் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லி நீங்கள் இந்த புல்லட்டில் ஃபீல் பண்ணலாம். ஹெவி கிராங்கு. நீங்கள் ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட நீங்கள் டாப் கியரில் போகலாம். எப்படி 15-20 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட டாப் கியர் போகலாம். பட் நான் ஓட்டுறதா இருந்தால் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினேன். பட் நீங்கள் அதை ஓட்ட தெரியணும். சரிங்களா?
20 கிலோமீட்டர் நீங்கள் புதுசாக ஓட்டணும் நீங்கள் ஓட்டலாம் சரிங்களா. அதுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கிளச்சு நீங்கள் ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் அழகாக வந்து நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போகலாம் டாப் கியரில். அது நீங்கள் ஓட்ட பழகணும். பட் நான் வந்து ஒரிஜினல் G2 வந்தாக்கா 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட இடிக்காமல் கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டு அழகாக நீங்கள் ரைஸ் பண்ணிகிட்டே போகலாம். வண்டி வந்து இடிக்காது, பொறுமையாக அப்படியே போகும். நீங்கள் அப்படியே கிராஜுவலாக கொடுத்தீங்கன்னா கிராஜுவலாக ஏறும். இதுதான் வந்து ஹெவி கிராங்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. நிறைய வண்டியில் வந்து G2வில் ஹெவி கிராங்கை கழட்டிட்டு 90s கிராங்க் கூட போடுறாங்க சரிங்களா. அதனால் வந்து அது ஒரிஜினல் G2ன்னு சொல்ல முடியாது. பட் கிராங்க் தான். கிராங்க் இப்போ நிறைய புதுப்பேட்டில் கிடைக்குது. நிறைய ஷாப்பில் வந்து புது கிராங்கே இப்போ செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஓல்டு கிராங்க் தான் அது ஃபீல் வேறு. இன்னொன்று G2வும் B1 எப்படி கண்டுபிடிக்கணுதாந்தாக்கா, இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஒரு 4 கட்டு இருக்குல்ல, 4 கட்டு கீழே ஒரு போல்டு தானே, அது நெட்டா போல்டு, அது போல்டு வரும். ஆமாம், போல்டு வரும். B1ல் அந்த வராது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ப்ரீத்தர் பைப்பில் 3 ஸ்க்ரூ இருக்கும் சரிங்களா. மூணு ஸ்க்ரூ இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பாயிண்ட் டெல்கோ கீழே டைமண்ட் கட் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இது இருக்குல்ல, அப்போ என்ன, ஆயில் பைப்பு, ஒய் பைப்பு முடிகிறதுக்கு கீழே ஒரு போல்டு ஒன்று இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் பக்கா G2 சரிங்களா. G2க்கும் B1க்கும் என்ன பெரிய ஒரே வித்தியாசம்னா, ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, இந்த கீர் போகிற சைடில் கீழே அந்த போல்டு B1ல் வராது, G2வில் வரும். மற்றதெல்லாம் இருக்கும் சரிங்களா. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் சரியா. இதுதான் வந்து G2வும் B1ம் எப்படி பார்க்குறதுன்னு ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. இதை உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்களே செக் பண்ணிக்கோங்க. B1ஆ G2வா நார்மலாக எந்த வண்டி சொல்லி உங்களுக்கு தராங்க, நீங்களே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம் சரி. அப்போ நீங்கள் எங்கேயும் ஏமாற வேணாம் சரியா. சரிங்க, இதோட காஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதோட காஸ்ட்டு வந்து 1,48,500 சாரிங்க, என்னால் கம்மியாக கொண்டு வர முடியல சரிங்களா. வெளியே வந்து எவ்வளோ இன்னும் நிறைய ரேட் இருக்குது. அதுவும் இது வந்து பக்கா G2 வண்டி, ஹெவி கிராங்க்கு, ஃப்ரண்ட் மிரர் ஒரிஜினல். அப்புறம் வேறு என்ன சொன்னேன், டூல்ஸ் பாக்ஸு, இது சீட்டு எல்லாம் நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. நீங்கள் என்னென்ன தேவையோ ஓல்டு வண்டிக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி இல்லை, எது தேவையோ நீங்கள் ஸ்பேர்ஸ் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஈவெண்ட்ஸ் அப்டேட்லாம் நான் தரேன். அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. மேபி சம்மரில் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஈவெண்ட். நான் அப்டேட் தரேன், பெரிய அப்டேட் இருக்குது. கண்டிப்பாக ஈவெண்ட்டோட அப்டேட் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அதுக்கும் அப்டேட் நான் வீடியோ தரேன் சரிங்களா. சரிங்க, 15ஆம் தேதி சீக்கிரம் வந்துடுங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் தான் வண்டி சரிங்களா. நிறைய க்ரௌடு சேர்க்காதீங்க, பிரச்சனை வேணாம். சால்வாக ஃபீஸாக முடிச்சு போயிட்டு வந்துடலாம். அண்டில் தென் உங்களை விடைபெறுவது உங்களுக்கு நான் பிரவீன்குமார். நன்றி, வணக்கம். சேல்ஸில் பார்க்கலாம்.